World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக வருகை தந்துள்ள நமது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயினுடைய சேவைக்குழு உறுப்பினரும் எனது ஆத்மாத்மமான நண்பருமான உயர் புருஷோத்தமன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கோயில்களுக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் அதிகமாக சென்று அந்த கோவிலில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது, ஒரு வழிபாடுகளை எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நிறைய ஆய்வுகள் நானே ஏன்னா எனக்கு ஜோதிடத்தில் அனுபவம் அதிகம், ஆனால் கோயில் வழிபாடுகளில் பெரிய அளவில் அனுபவம் கிடையாது. இப்போ தான் இந்த ஒரு 6-7 வருஷமாக தான் அதிகமாக கோயில்களுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம், ஒவ்வொரு கோயில்களுக்கு போகிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவவாளிகள் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த கோவிலில் இப்படி இருக்குங்க ஏன்னு சொல்லி எனக்கே சொல்லுவார். அப்போ என்னென்னா இவர் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் நம்ம பிரபஞ்சத்தை கேட்கும்போது நம்ம ஒரு கால்குலேஷன் போடுவோம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பரிகாரங்கள் கொடுக்க போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஆனால் இவர் சொன்ன ஒரு பரிகார ஸ்தலங்கள் திடீர்னு நமக்கு ஞாபகம் வரும். இந்த கோயிலுக்கு போனால் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தேன், இந்த பரிகாரங்கள் இருக்குது இப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம காம்பினேஷனில் இவங்களுக்கு என்ன பாதிக்கப்படுது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த காம்பினேஷனுக்கும் இவர் சொன்ன கோயில்களுக்கும் அந்த லிங்க் வருது இல்லையா, அந்த லிங்க் கொடுக்கக்கூடிய திறமை எனக்கு இவர் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தன்னுடைய அனுபவ பரிகாரங்கள், ஓகேங்களா, தெய்வத்திருங்களுடைய ஒவ்வொரு கோயில்களுக்கு போகும்போது அந்த கோயில்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம வழிபாடுகள் பண்ணணும், அந்த பரிகாரங்கள் எப்படியெல்லாம் அனுபவ ரீதியாக எடுத்திருக்காங்கன்ற விஷயங்களை தன்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட பதிவு பண்ணுறார். இது ஜோதிடருக்கு மிக மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஏன்னா அவங்க ஒரு வழிபாடுகள் பண்ணும்போது எப்படி எளிமையாக ஜெயிக்க வைக்கிறாங்க வாடிக்கையாளரை அப்படின்ற விஷயங்கள் நம்ம கற்றுக்கணுன்றதுக்காக இதை தன்னுடைய தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும்னு இருக்கிறதுனால இன்றைக்கி பதிவு பண்ணுற ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் பிரச்சதேவ யோகினாம் நிதயே சர்வவித்தானாம் தட்சிணாமூர்த்தயே நமோ நமः. தாய் தந்தையர்களையும் குலதெய்வங்களையும் வணங்கி பஞ்சபூதங்களையும் நவக்கிரகங்களையும் வணங்கி குருமார்களையும் வணங்கி இந்த சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். அப்போ ஐயா சொன்னபடி முதல்ல ஐயா கிட்டேருந்து தான் நான் என்கிட்டே கிடையாது, எதுவுமே கிடையாது. பல இடத்துல ஒரு இடத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன், திக்கு தெரியாமல் இருந்தேன். நண்பர் ஒருத்தர் 50,000 எனக்கு போட்டு விட்டார். ஏதோ 10,000 போடுவார்னு நினச்சேன், ஆனால் 50,000 போட்டு விட்டார். அதை இன்னொரு நெருங்கிய நண்பர் என்ன சொன்னார்னா, காசு பத்திரமா வச்சுக்கோ, ஊதாரின்னு கிடையாது, கோயிலாக தான் போவேன், நான் எங்கள் நண்பருக்கும் தெரியும். இருந்தாலும் பல இடத்துல ஜோதிடம் பார்த்தேன், பலன்கள் எதுவும் எனக்கு உண்டான வழி கிடைக்கல. கடைசியாக ஐயா கிட்ட வந்தேன். ஐயா என் ஜாதகத்தை பார்த்துட்டு, இப்போ சினிமாலாம் அந்த காலத்தில் சினிமாலாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு சிம்பாலிக்காகவே அது பார்த்தா நம்மளுக்கெல்லாம் புரிஞ்சிடும். அப்போ என் ஜாதகத்தை பார்த்த உடனே அது ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, இப்போ ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து கண்ணாடி போட்டு டாக்டர் வெளியில் வருவார். அந்த கண்ணாடி இப்படி கழட்டினார்னு என்ன அர்த்தம், கைவிடப்பட்ட கேஸுன்னு அர்த்தம். அப்படி தான் நான் ஜாதகத்தை முதல்ல ஐயா பார்த்தார். அப்புறம் பார்த்த உடனே ஐயாவுடைய குறிக்கோள் என்ன, எப்படி ஏற்பட்ட ஜாதகமாக இருந்தாலும், எவ்வளோ மோசமான ஜாதகமாக இருந்தாலும் அவரை வாழ வைக்கக்கூடிய ஒரு சூட்சம வழி இருக்கான்னு பார்ப்பார். சாதாரண ஜாதகமாக இருந்தால் அது எப்படி ஜெயிக்க வைக்கிறதுன்னு பார்ப்பார். அப்போ என் ஜாதகத்தை பார்த்த உடனே, நீங்கள் திருப்பரங்குன்றம் போயிட்டு அஸ்வினி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு போய் திருப்பரங்குன்றம் முருகனை போய் தரிசிச்சுட்டு முந்திரி வச்சு படைச்சிட்டு முந்திரி தானம் 7 மாதம் செஞ்சுட்டு வாங்கயா, இதே போதுமானது, உங்களுக்கு வழி பிறக்கும், பணம் வரக்கூடிய நிலைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே தான் என்னுடைய தொடக்கமே. ஐயா இப்போ சொல்கிறார், என்னை எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போனால் பரிகாரம் எங்கெங்கிறது சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். அதெல்லாம் ஐயா கிட்டேருந்து தான் அந்த முதல் சொல்லி போட்டது. நானும் ஐயா சொன்ன மாதிரியே 7 மாதம் 7 அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு திருப்பரங்குன்றம் போவேன். அப்போ நான் இங்கே கிடையாது, சேலத்தில் இருந்தேன். சேலத்துலேருந்து மதுரைக்கு 220 ரூபா போகிறதுக்கு, மதுரையிலேருந்து திருப்பரங்குன்றத்துக்கு 25 ரூபா, முந்திரி பருப்பு 140 ரூபா 100 கிராம்,
இதெல்லாம் அப்போ எல்லா செலவும் 9 விளக்கு போட சொல்லுவார், நல்லெண்ணெயில் போட சொல்லுவார். எல்லாமே செஞ்சேன். ஒரு தடவை போயிட்டு வந்தால் எனக்கு 700 ரூபா செலவு. 7 தடவை போயிட்டு வந்தால் என்ன, கையில் வருமானம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ 5000 ரூபா செலவு வச்சிங்களா? ஃப்ரெண்டெல்லாம் திட்டினாங்க, எதுக்குடா இப்படி போகிற, காசு விரையும் பண்ண, நாளைக்கு எங்கே போவா, உனக்கு எந்த தொழிலும் இல்லை, ஜோதிடம் தவிர வேறு எதுவும் இல்லை, ஒரு இடத்துல போய் கால் ஊனிட்டு அப்புறமேல் செய்யிடாம்பாங்க. நான் உங்களுக்கு தெரியாமல் கூட போவேன், ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் காலையில் ஏஞ்சி போயிடுவேன், விடிய கிளம்புறேன், செஞ்சுட்டு தான் வருவேன். 7 மாதம் இப்படியே செஞ்சேன். கஷ்டமான சூழ்நிலை, எந்த வித வருமானமும் கிடையாது. 8வது மாதம் போச்சு, 9வது மாதம் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஃபோன் கால் வருது எனக்கு. ஐயா, ஏற்கனவே ஏதோ ஒரு பழக்கம், ஐயா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்க போகுது, அதுக்கு உங்களால் வர முடியுமா, 4 நாள் துணிமணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்கய்யா, இந்த கோயில் வேலை தானே, சரி வர்றாங்கயான்னு சொல்லிட்டு 4 நாளைக்கு வேண்டிய துணிமணிலாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கேயும் உதவி கூடமாட யாகத்துக்கு உண்டான உதவியெல்லாம் செஞ்சேன். 4 நாள் யாகம் முடிஞ்சது. 4000 ரூபாய் எனக்கு சன்மானம் கொடுத்தாங்க. வேஷ்டி துண்டெல்லாம் வச்சு மரியாதை கொடுத்தாங்க. எல்லாருமே கிளம்பிட்டாங்க. திடீர்னு எனக்கு அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஐயா துணிமணி எதுவும் கொண்டாடலை அப்படின்னோடனே அந்த கோயில் நிர்வாகி என்ன சொல்கிறாரு, கயிறை கட்ட சொல்லி, அங்கே இருக்கிற வேலையாட்களை கயிறு வாங்கிட்டு சொல்லி கயிறை கட்ட சொல்லி சோப்பு தூள் வாங்கி கொடுத்து, என்ன துணி துவைச்சி, ஏன்னா அது வர பட்டிக்காடு, எந்த விதமான வசதிகள் டீ கடை கூட கிடையாது, குளத்தில் தான் குளிக்கணும், எல்லாமே பண்ணிக்கணும். அப்போ அங்கே 7 நாள் தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி அங்கே 4000 ரூபாய் எனக்கு வருமானம் வந்தது. அதுக்கு அடுத்தது என்னென்னா, அங்கே அந்த வாஸ்து பார்க்குறது அவங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல வாஸ்து பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க ஒரு 2500 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் கோயிலில் ஒரு ஜாதகம் பார்த்தா 300 ரூபா கொடுத்தாங்க. சரின்ட்டு 7 நாள் ஆச்சு, நான் கிளம்புறேங்க அப்படின்னேன். சரின்ட்டு பையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறேன். ஒரு ஆள் எனக்கு ஏதோ ஒன்று சொல்லு சாமின்னு சொல்லிட்டு 200 ரூபா கையில் கொடுத்தாரு. அப்போ மொத்தம் 7000 ரூபா. கேது ஐயா எப்படி கணக்கு எடுத்துருக்கிறார். அப்புறமேல் தான் திதியோக கர்ணத்தெல்லாம் வச்சு இப்போ ஐயா ஜாயின் பண்ணி விட்டார். போன வருஷம் தான் திதியோக கர்ணம் படித்தேன். இந்த வருஷம் திதியோக கர்ணம் கிளாஸ் ஆரம்பித்து 3 நாள் தான் ஆயிடுச்சுக்கு. இன்றைக்கி நடந்தால் 3வது நாள் கிளாஸ். அப்போ 7. அப்போ சூரியன் எனக்கு பூர நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போ பூரத்துக்கு ஆயில்யம் முடக்குன்னு ஐயா சொல்லக்கூடாதுன்ட்டார். முடக்கு நிவர்த்தின்னு தான் சொல்லணும். எந்த ஆப்போசிட்டான வார்த்தை, நெகட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ எனக்கு அப்போலாம் அது தெரியாது. அப்போ சூரியனுக்கு அஸ்வினி முடக்கு. அப்போ 7 அஸ்வினிக்கு போய்ட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ எனக்கு 7 நாள் அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ குடவரை கோயில், மேஷம்னா திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கிற முருகன் குடவரை கோயில், அங்கே தீபம் போட சொல்கிறார். மேஷங்கிறது தீபம், நெருப்பு ராசி. அப்போ எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அப்போ 7000 ரூபாய் எனக்கு கிடைக்குது. 7 நாள் அங்கே தங்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ ஒரு ஆன்மீக வழியாக அதுவும் என்னென்னா சாஸ்தா கோயில், அதுவும் ஒரு சிறப்பு. அப்போ 7 நாள் 7000 ரூபாய். அதுக்கப்புறம் 500 ரூபா கொடுத்தாங்க பஸ் சார்ஜுக்கு. இப்போ இது எவ்வளோ சிறப்பு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆனால் இதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இதில் எதுவும் சப்ஜெக்ட் கிடையாது, மேட்டர் தான் முக்கியம். அப்போ நம்ம வாடிக்கையாளர் என்ன சொல்கிறாங்க, ஐயா ஒரு பரிகாரம் சொன்னால், ஐயா எனக்கு ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து கொடுங்க, எனக்கு வீக்லி ஆஃபாக பார்த்து கொடுங்க. நம்ம ஒன்றும் ராவணேஸ்வரன் கிடையாது. 11 கிரகத்தையும் நவகிரகங்களையும் கொண்டாந்து 11ஆம் இடத்துல வைக்கிறதுக்கு என்ன சொல்கிறாரோ, ஜோதிடர்களோ குருமார்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கடைப்பிடிக்கணும். அப்படியே கடைப்பிடிச்சு வந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். இது எனக்கு முதல் எனக்கு நடந்ததை நான் ஜோதிடர் சொல்லணும். அதேமாதிரி ஒவ்வொரு ஜோதிடம் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறத படிக்காமல் தன் அனுபவத்தை எடுத்துக்கணும். வருஷத்தில் 1 தடவை 2 தடவையாவது நம்மளுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த கோயிலுக்கு போங்க, என்ன மாற்றங்கள் நீங்களும் அனுபவ ரீதியாக பாருங்கள். அதுதான் இங்கே சொல்கிறேன். அடுத்தது அதே மாதிரி அந்த ஃபோனுக்கு எப்படிங்க என்னை கூப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டேன். ஏதோ ஒரு வகையில் பழக்கம். அவர் அஸ்வினி நட்சத்திரம், அவர் பேர் பிரபாகரன். அப்போ சூரியன் பேர் வந்துச்சுங்களா, அஸ்வினி நட்சத்திரம் வந்துருச்சா, யார் எனக்கு உதவுறாரு? இதுதான் என்னுடைய முதல் அனுபவ பரிகாரங்கள். அதனால தான் அனுபவ சுபயோக பரிகாரங்கள்.
அப்போ இதை வந்து கரெக்டாக கடைபிடிச்சா அவயோகம் சுபயோகமாக மாறும் என்பது நானே இங்கே சாட்சி. அதுக்கு ஐயா தான் முதல் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தார். அதுவும் பாருங்க, பிள்ளையார் சொல்லியும் தான் வருது, அதுவும் கேது தான். இன்றைக்கி நான் ஆரம்பித்தது அஸ்வினி நட்சத்திரம். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை தொடர்ச்சி என்னைக்கு ஐயா ஜாதகம் பார்க்க ஒரு நாள் ஜாதகம் பார்த்தோம்னா இந்த இதே ஒரு சௌபாக்கிய நாம யோகமாக அதே யோகம் தான் வரும். கூட இருக்கிறதுனால பார்த்துருக்குறேன். இப்போ அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரமே தான் இன்றைக்கி வரும். அப்போ இன்றைக்கி முதல் பேச்சாளர் அஸ்வினி நட்சத்திரக்கார். அப்போ நான் அஸ்வினி நட்சத்திரத்தை தொடர்புபடுத்தியே தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அடுத்தது 48வது நாள் மறுபடியும் மண்டல பூஜைக்கு எனக்கு அழைப்பு எடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு ஐயருக்கு வந்து வண்டி வாகனம் கிடைக்கல. அங்கே மழை நல்லா பெய்யுது. 2 குழந்தைகள், கை குழந்தை ஒன்று, சின்ன குழந்தை வச்சுருக்கிறார். ஐயா எனக்கு ஒரு கார் வேணும். அப்போ நியூமராலஜி ஐயா அதுக்கும் தான் ராஜநிலை நியூமராலஜி அதுவும் படிங்க, முதல்ல உங்கள் நம்பரை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ என் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ அதையும் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி நான் நல்ல வண்டியை நான் எடுத்து கொடுக்குறேங்க. ஏன்னா அவருக்கும் வருமானம் கிடையாது அந்த ஐயருக்கும். ஆனால் வசதி கிடையாது, கிராமம். ராத்திரியில் குழந்தைங்களுக்கு ஏதாவதுன்னா வண்டி வேணும், அந்த மண்ணில் சேத்துலலாம் போனால் பாதுகாப்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி கேட்டார். நானும் அவருடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் இங்கே சுக்கிரனுடைய அவயோகி அவருக்கு சுக்கிரன். தோத்தாத்திரிநாத பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கய்யா, உங்களுக்கு வண்டி அமையும் அப்படின்னு. முதல் தடவை அவருக்கு வந்து போக முடியாத தடங்கள் ஏற்பட்டுச்சு. சொன்ன தடங்கள் ஏற்படும், அதையும் மீறி தான் நீங்கள் போய் ஆகணும், போனால் தான் உங்களுக்கு வண்டி அமையும் அப்படின்னு. ஒரு சில காலகட்டத்தில் ஏதோ ஒரு வண்டி எடுத்துடலாம் போயா அப்படின்னாரு. ஃபோன் போட்டு என்னங்க இந்த வண்டி வேணாம் அந்த வேணாங்கிறீங்க, இருயா முதல்ல இந்த கோயிலுக்கு போயிட்டோ உனக்கு வண்டி அமையும் அப்படின்னு. போயிட்டு வந்துட்டு அடுத்த ஒரு வாரத்திலே வண்டி அமைஞ்சது. அது என்ன அது 48வது மண்டல பூஜைக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இரவு முழுக்க சுவாமியெல்லாம் எல்லாம் முடிஞ்சுது. அப்போ அவருக்கும் தூக்கம் கேட்டிருக்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாரு, ஐயா நான் வாங்கின வண்டியில் உங்களை உட்காத்தி வச்சு ஊருக்கு கொண்டாந்து பஸ் ஸ்டாண்டாவது கொண்டாந்து விடணுன்னாரு. அந்த வண்டி என்னன்னா ஒரு முஸ்லீம் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறார். அவருக்கு யோகி ராகு பகவான், அவருக்கு அவயோகி சுக்கிரன். நானே ஆச்சரியப்பட்டேன். முன்னால் போனால் முஸ்லீம் சிம்பல், பின்னால் போனால் என்ன எழுதிச்சிங்களா வீனஸ்ன்னு எழுதியிருந்தது. இங்கே வாங்கன்னு சொல்லி கூட்டி கொண்டு போய் காமிச்சேன். இதுதான் வந்து நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய பரிகாரத்துடைய ஒரு எவிடன்ஸுன்னு சொல்லி சொன்னேன். இப்படி தான், அதுவும் வண்டியோட கூட்டுத்தொகை 4, நியூமராலஜி இப்படி 4. தூங்கிட்டு இருந்தால் ஃபோன் போட்டு இந்த வண்டி எடுக்கலாமா அப்படின்னாரு. தாராளமாக எடுங்க அப்படின்ட்டேன். அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். மறுபடியும் மரியாதை செஞ்சு என்னை கொண்டாந்து பஸ் ஏற்றி விட்டார். அப்போ இதெல்லாம் ஒரு அனுபவம்னா நீங்கள் ஒரு ஜோதிடர்களும் வந்து நெறிமுறை ஃபாலோ பண்ணணும். சாஸ்திர நியம அனுஷ்டானங்களை என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஆனால் இப்போ என்னென்னா ஒரு 4 நாளைக்கு முன்னால் எங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கு வந்தார். இன்னும் ஐயா கிட்ட கூட நான் சொல்லலை. வந்த உடனே ஐயா எங்கள் அப்பா இந்த மாதிரி தவறிட்டார், இன்றைக்கி 3வது நாள், இன்றைக்கி 2வது நாள், 3வது நாள் எனக்கு இந்த மாதிரி காரியம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எழுதி கொடுங்கன்னு. எனக்கு சரியான கோபம் வந்தது. நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, சாஸ்திரம் வந்து 10 நாள் 16 நாள் தான். நீங்கள் என்ன வந்து எனக்கு 3 நாளைக்கு சொல்கிறது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். அது வந்து ஜோதிடர்கள் இப்போ வந்து எல்லாம் யூடியூப்பை பார்த்துட்டு மக்கள் வந்து எனக்கு 3வது நாள் காரியத்துக்கு டேட்டு குறித்து கொடுங்க, திதியை குறித்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. 3வது நாள் சாஸ்திரம் கிடையாது. ஆனால் இங்கே இப்போ இருக்கிற மக்கள் எல்லாமே 3 நாளில் இல்லை ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து கொடுங்க, ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து அப்போ தான் சொந்த பந்தெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் டைம் கேட்குறாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் தவிர்த்துடுங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, என்னால் செய்ய முடியாதே போயா வேற எங்கேயாவது பார்த்துக்கோன்னு சொல்லிடுங்க. அது எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் வந்தாலுமே சரி, சாஸ்திரத்துக்கு மாறாக எதையும் செய்யாதீர்கள். அறிவுறுத்துங்கள். வரக்கூடிய வாடிக்கையாளரிடம், அப்பா நான் ஒன்றும் ராவணேஸ்வரன் கிடையாது, நீயும் ராவணேஸ்வரன் பிள்ளையா பிறக்கலை, எல்லா கிரகத்தையும் தூக்கி 11 வைக்க முடியாது, சாஸ்திரம்னா சாஸ்திரம்தான், இதுதான் என்னுடைய ரூல்ஸு, ஃபாலோ பண்ணால் பண்ணுங்க, இல்லைன்னா என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், எல்லாத்தையும் வெற்றியாளராக மாற்றலாம். அதுக்கு அடுத்தது என்னென்னா, போன தடவை திதியோக கர்ண கிளாஸ் நடத்தி முடித்தார்.
முடித்த அடுத்த நாள் அப்போவே நான் வந்துட்டேன். முடியுது அடுத்த நாள் வந்து பஞ்சமி திதி. அப்போ நம்ம இதில் படிக்கிறவர்கிட்டே, ஐயா நாளைக்கு போயிட்டு வாங்க இவங்க வீட்டுக்காரம்மாக்கிட்ட, பஞ்சமி திதி தான், பிரளய காலேஸ்வரருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா அவரும் உடனே எடுத்துகிட்டு போயிட்டார். கையில் காசு கிடையாது. போயிட்டு அங்கே போய் வழிபடுறார். வழிபட்டுட்டு இருக்கும்போதே 2000 ரூபாய் ஜிபேயில் வந்து அவருக்கு உழுவுது. அது வந்து என்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி இங்கே நீங்கள் சொன்னீங்க, நான் போய் பிரளய காலேஸ்வரர் அது எங்கே இருக்குதுன்னா விருதாச்சலத்தில் இருக்குது, பெண்ணாடங்கிற ஊரில் இருக்குது. அந்த கோயிலுக்கு எல்லா ஜோதிடர்களும் கட்டாயம் ஒரு நாள் ஒரு தடவையாவது போய் வழிபட்டு வாருங்கள். இந்த மாதிரி ஒரு அனுபவம். அடுத்ததும் அதே நம்ம தர்மசாஸ்திராவில் இருக்கிற ஒரு சகோதரி தான், இருக்கிற சொந்தங்கள் தான். அவங்களுக்கும் சொன்னேன் நான், இந்த மாதிரி பிரளய காலேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு. அவங்களும் போயிட்டு வந்துட்டு வராத பணம் 6000 ரூபா ஏதோ கொடுத்தாங்க. அதே போல் காந்தி கணக்குன்ட்டு நினச்சிட்டாங்களாட்டு இருக்குது. போயிட்டு வந்த உடனே 6000 வந்து அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் உழுவுதான். ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, எனக்கு மறந்து போச்சு, உனக்கு இப்போ தான் அனுப்பணும்னு தோணுச்சு, அனுப்பிச்சிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கடுத்தது ஒரு நிகழ்வு, ஒரு குடும்ப நண்பர் வாங்கிய நீங்களும் போயிட்டு வரலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு நாள் குறித்து கொடுத்தா, நீங்களும் வாங்க கூட, நம்ம 2 பேர் மட்டும்தான் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் எல்லாம் விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு சகஸ்ரநாம அர்ச்சனை அங்கே கோயிலில் நல்லபடியாக செய்கிறாங்க. சகஸ்ரநாம அர்ச்சனை செஞ்சுட்டு அன்னதானம் கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பிரளய காலேஸ்வரர் கோயிலேருந்து நேராக விருதாச்சலம் ரோடை டச் பண்ணுறோம். ஃபோன் கால் வருது. இதுக்கு நானே சாட்சி. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குடும்ப இதில் காட்டில் தண்ணி இல்லையா, தண்ணி இல்லாமல்னா சவுக்கு தோப்பு வைக்கலான்ட்டு இருக்கிறேன், அதுக்கு பேங்க்கில் லோன் கேட்டிருக்கிறேன் அப்படின்னாரு. ரோடை டச் பண்ணுறோம், ஃபோன் கால் வருது, ஐயா உங்களுக்கு வந்து சவுக்கு தோப்புக்கு லோன் சாங்ஷன் ஆச்சு, எப்போ வந்து வாங்கிக்கிறீங்க. என்ன குறிச்சு கொடுக்கக்கூடிய நாள், நேத்திர ஜீவன் வேணும். அந்த நாள் அந்த டைமில் 12 மணிக்குள்ளார எந்த பூஜையாக இருந்தாலும் செய்யணும். இறங்கு காலத்தில் பூஜை செய்யக்கூடாது. இறங்கும் பொழுதில் பூஜை செய்யக்கூடாது. எனக்கே ஆச்சரியம், எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. எனக்கு என்னதுன்னா எல்லாருமே ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அதேமாரி ஒருத்தருக்கு வந்து இது பிஸ்னஸ் போகவே இல்லை, வாடிக்கையாளர் யாராக்கும் வரல. அவருக்கு வந்து இன்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு. இன்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலை. அவர் அப்படியே நேராக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டார். அவருக்கு வந்து அது கொஞ்சம் அவயோகத்தை கொடுத்துருச்சு. என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்ட்டு போனோம், அங்கே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை ஆகிப்போச்சு. நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக வேணான்னு சொல்லலை, அவருக்கு வந்து அது அந்த கோயில் வந்து போனால் கொஞ்சம் ரிவர்ஸாக அடிக்கும். அதனால் எந்த கோயிலுக்கு போக சொல்கிறோமோ, ஜோதிடர்கள் எந்த கோயிலுக்கு போக சொல்கிறாங்களோ அந்த கோயிலுக்கு நேராக போய்விட்டு நேராக வீட்டுக்கு வாருங்கள். அங்கே போவோம், இங்கே போவோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, நவகிரக குட்டூர், ஜோதிடர்கள் போகிறது வேறு. அந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோயிலுக்கு போகலான்ட்டு அலைப்பாய் மனது வந்தால் செலவாக அந்த கோயிலுக்கு போவோம், இந்த கோயிலுக்கு போவோன்ட்டு அதை தான் தயவு செஞ்சு போகாதீங்க. நம்மளுக்கு என்ன எனர்ஜி தேவையோ அந்த எனர்ஜி போய் மட்டும் வாங்கி கொண்டு வாருங்கள். நெகட்டிவ் எனர்ஜி வாங்காதீர்கள். அதேமாரி போன கார்த்திகை மாதம்தான் இந்த அடியனுடைய முதல் பேச்சு. அந்த பேச்சில் வந்து எப்படி வழிபாடு செய்கிறது, எப்படி டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் என்னென்ன உணவு கட்டுப்பாடுகளோடு போகிறதுங்கிறத சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். கோயிலுக்கு போவதற்கு 3 நாளைக்கு முன்பு போயிட்டு வந்து 3 நாள் அன்றைய தினம் விரதமாக இருந்து கடைபிடியுங்கள். எலுமிச்சம்பழம், புளி, பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்டு தவிர்த்துக்கோங்க. கருப்பு ஆடைகள், மெயினாக செல்ஃபோன் பார்க்குறத தவிர்த்துக்கோங்க. செல்ஃபோன் பேசுங்க, தப்பு கிடையாது. இந்த கேளிக்கை நிகழ்ச்சியில் ஈடுபட்டு கோயிலுக்கு போனீங்கன்னா மனசு வந்து அதுதான் வந்து ஓடும். நாங்கள் என்ன சொல்கிறோம், போய் தெய்வத்தை கண்ணை திறந்து பாருங்கள், கொடி மரத்திட்ட கண்ணை மூடி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருங்க. அப்போ கண்ணை மூடி உட்காந்து இருக்கிறப்ப நீங்கள் என்ன கேளிக்கை நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அதுதான் முன்னால் ஓடும். அப்போ ஓடுறப்ப என்ன இங்கே பிரயோஜனம் இருக்கும்? இப்போ சபரிமலைக்கு எப்படி போகிறாங்க, 48 நாள் விரதம் இருந்தானே போகிறாங்க. அந்த மாதிரி
இருந்து போங்க. அப்போ ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் வெற்றியாளர்களாக மாற்றலாம். நீங்கள் சொல்லி புரிய வைங்க. எல்லாம் 5 நிமிஷம் வர்றாங்க, எனக்கு எஸ்ஆர்னா பதில் போடும், அடுத்த நான் எனக்கு டைம், நாங்கள் சொல்கிறத கூட உட்காந்து கேட்க கொடுக்கக்கூடிய இது கிடையாது, பொறுமை கிடையாது. ஜோதிடம் பார்க்க வரப்போ ஒரு நாள் லீவ் போட்டுவாங்க. 10 நிமிஷத்தில் பார்க்கக்கூடிய சமாச்சாரம் கிடையாது. ஆய்வு பண்ணி பண்ணுறதுக்கு, ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு 2 மணி நேரம் எடுக்கணும். அதேமாரி ஐயா திருமணம் பொருத்தம், வாழ்க்கை அதாவது இதை வந்து சமூகத்தை சீர்திருத்துறதுக்கு திருமணத்தை பொறுத்த பார்க்குறதுக்கு ஒரு நாள் ஆகணும். உடனே எல்லாம் 20 ரூபா 10 ரூபா புஸ்தகத்தை வாங்கி நட்சத்திரம் பொறுத்த 9 10க்கு 8 வருதா ஓகே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜாதகத்தை விட திருமண பொருத்த ஆய்வு ஒரு நாள் எடுத்துக்கணும். 10 நிமிஷத்தில் எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்து நான் என்ன சொல்கிறேனோ அந்தபடி பண்ணுற மாதிரி இருந்தால் திருமண பொருத்தம் வாங்கி எனக்கு சொல்லுங்கள், இல்லைன்னா நீ வேறு எங்கேயோ போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதனால் ஜோதிடர்களும் நெறிமுறையில் கைப்பிடித்து வாடிக்கையாளர்களிடமும் இதை தெரிவிங்க. அவங்க கன்வின்ஸ் பண்ணுங்கள், இப்படி தான் சாஸ்திரம், இப்படி தான் மற்ற சமூகத்தை மற்ற மதத்திலலாம் கடைப்பிடிக்கிறாங்களா இல்லையா. தயவு செஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில் ஃபங்க்ஷன் வைக்காதீங்க, உறவு முறியும். வியாழக்கிழமையிலும் எதுவும் வைக்காதீங்க, உறவு. நம்ம எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிரிட்டிஷ்காரங்க காலையில் மாசுக்கு போகிறாங்க, நீங்கள் போகிறீங்களா? நான் கேட்குறேன். மாசுக்கு போயிட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்துட்டு வராங்க, நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களா? இல்லை நம்ம உட்காந்துருக்கிறோமா? சொல்லுங்கள். உட்காந்துருக்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டு அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே எல்லாம் செய்யுங்க. ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு நெறிமுறைகள் ஸ்ட்ராங்காக கடைப்பிடிக்கிறாங்க. இந்து மதத்திற்கு மட்டும் அதை ரிலாக்ஸ் பண்ணி நிறைய தெய்வங்கள் இருக்குது, அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ வடநாட்டெலாம் இப்போ இங்கே ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு முறையும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நினைவிற்கு அப்படியே ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும். மகாபாரத்தையும் ராமாயணம் கிருஷ்ணரையும் ராமரையும் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டே பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு என்ன நடந்தது, அவங்க எப்படி போனாங்க. ராமர் புனர்பூச நட்சத்திரம் எப்போ போனார் சீதையை மீட்கிறதுக்கு? உத்தர் பல்குனி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரத்துக்கு போனால் போய் மீட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற கணக்கீடு செஞ்சு அப்போ போகிறாரு, சீதா பிராட்டியை மீட்டுட்டு வந்துடுறாரு. அதே மாதிரி அவயோகி காலில் போய் விழுங்க, அவயோகி தெய்வத்தின் காலில் போய் விழுங்க. அப்போ துரியோதனன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணர் உதவி நாடுறதுக்கு தலைமாட்டில் போய் நின்றுக்கிறான். இப்போ பஞ்சபாண்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, கால் மாட்டில் போய் காலை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ யாருக்கிட்ட போகிறாரு, யாருக்கு உதவுறாரு, யார் பக்கம் சாயிறாரு? கண் பார்வை எங்கே போகுது? நேராக பாதத்துக்கு தான் போகும், காலை பிடிக்கிறவங்களுக்கு தான் போகும். போய் அவயோகி கோயிலில் போய் எதுவும் செய்யாதீங்க, கையெடுத்து கும்பிடுங்க, கண்ணை மூடி உட்காருங்க. நீங்கள் இப்போ அதை செய்யன்னு இறைவன் எதுவும் கேட்பதில்லை. அவயோகியை போய் ஆக்டிவேட்டும் செய்யாதீங்க. ஆக்டிவேட் டீஆக்டிவேட் செய்கிறத பற்றி ஐயா மறுபடியும் ஒரு இதாகவே எடுக்கணும். அதெல்லாம் எல்லாமே யூடியூப்பை பார்த்துட்டு கருணநாதனை இயக்குறேன், அதை இயக்குறேன், இதை இயக்குறேன்னு போய் நானே ஒரு தடவை கருணநாதனை இயக்கினேன். ஒரு நண்பனுக்கு, என்னுடைய உயிர் நண்பனுக்கு இங்கேருந்து எல்லாமே தைதுவில், நானும் தைதுவில் கரணம் ஃப்ரெண்டு பையன் எல்லாமே தைதுவில் காஞ்சிபுரம் பெருநகர் போய் நல்ல ஒரு அபிஷேகத்தை பார்த்துட்டு எல்லாம் பண்ண உடனே அவனுக்கு வேண்டாத இடத்துல ஒரு ட்ரான்ஸ்ஃபர். எனக்கு இன்னும் அது மனசில் வலிக்குது. யூடியூப்பை பார்த்துட்டு கருணநாதை இயக்குவோம், அதை பண்ணுவோம், ஒரு ஆர்வ கோளாறு தான். அப்போ எப்போ ஐயா கிட்ட சேர்ந்தனோ அந்த இதெல்லாம் நெறிமுறை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அந்த குறிக்கோள். இப்போ ஐயாவுடைய தாரம் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற தாரக மந்திரத்தை வச்சு அது எப்படி கிடைக்கும், எல்லாரையும் எப்படி வெற்றியாளராக மாற்றுறது? இப்போ இந்த நெறிமுறையை கண்டுபிடிங்க, ஜாதகத்தை பார்த்து ஆய்வு செய்யுங்க. ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் இது பண்ணுங்க. அதே மாதிரி தான் அந்த டூர் போயிட்டுருக்கிறப்போ ஒரு பிஜேபி ஒரு கட்சிக்காரர் வந்தார். எனக்கு இந்த எல்லாமே அவருடைய ஜாதகத்தையும் பார்த்தேன். அப்போ நீங்கள் செய்கிறதெல்லாமே எல்லாமே கட்சிக்காக நல்லா உழைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் பிரபலம் மாட்டீங்க, உங்கள் முகமே தெரிய மாட்டேங்குது, பேர் யாரோ வாங்கிட்டு போயிடுறாங்க, தலைமையகத்துக்கு உங்கள் பேர் போக மாட்டேங்குது, என்ன அதுக்கு என்னங்கய்யா பண்ணது? உங்கள் பையன் சோபனன் நாமயோகம். அப்போ சூரியனார் கோயிலுக்கு போங்க, அப்போ நீங்கள் உங்களை ஃபேஸ் பிரபலமாகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சூரியனார் கோயிலுக்கு போனார். இந்த
நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் அவர் வேலை செஞ்சார். அவருடைய வேலை வந்து தலைமையகத்துக்கு தெரிந்தது. நேரடியாக ஓப்பன் மேடையிலே அவருக்கு வாழ்த்து சொல்லி வாழ்த்து தெரிவித்தார்கள். அவர் எனக்கு வந்து நன்றி சொன்னார். ஃபோனில் சொல்லி இந்த மாதிரி நடந்துச்சிங்க அப்படின்னு நன்றி சொன்னார். அவருடைய மகன் ஜாதகத்தில் அவருக்கு அப்படி இருக்குது. அப்போ இத்தனை வருஷமாக செஞ்சு யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போகிறார். அவர் செஞ்சதெல்லாமே கட்சிக்காக உழைத்தது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. வேஸ்ட்டாக போனதில் இவருடைய பேர் வரலைங்க. அதே மாதிரி அந்த இதில் டிரைவராக ஒருத்தர் வந்தார். அவர் என்கிட்ட துண்டு சீட்டில் நம்பர் வாங்கிட்டு போயிட்டார். அவருக்கு ரீசெண்டாக பிரச்சனை. சொந்த அண்ணனே வந்து கேஸ் கொடுக்குறாரு. கூட இருக்கிற இவர் வக்கீலே இவருக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டார். அப்போ என்ன சொன்னேன், அவருக்கு வந்து அவயோகி ரோகிணி சந்திரன் நேராக முடச்சூர் கோபிசெட்டிப்பாளையம் சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு போங்க. அத்தனைக்கும் அவனுக்கு சம்மன் அன்னைக்கு நீங்கள் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. நேராக அங்கே போய் சாமி கண்ணெல்லாம் பார்த்துட்டு கொடிமரத்துக்கு அடியில் உட்காந்துக்கோங்க, எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் வந்து அவருக்கு சாதகமாகவே ஒரு பெண் வக்கீல் தானாக முன்வந்து வாதாடி ஜட்ஜிக்கிட்ட வாதாடி இது வந்து அவதூறாக போடப்பட்ட கேஸ் அப்படின்னு சொல்லி வாதாடி அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. ரீசெண்டாக +2 இப்போ நடந்தது இல்லைங்களா, அங்கே இது வந்து ஓப்பனில் சொல்ல முடியாது. ஒரு மாணவின்னு வச்சுக்கலாம், ரொம்ப பிரச்சனை, டார்ச்சர் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்து அவரை வந்து நான் திருவல்லம் பரசுராமர் கோயில், ஏன்னா கர்மா அதிகமாக இருக்குது, அங்கே போயிட்டு வர சொல்கிறேன். அங்கே போய் பரசுராமர் இதில் வழிபாடு போகிறாங்க. வீட்டில் வந்து காவல்துறை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க +2 படிக்கிற பொண்ணு. அங்கேயே வழிபாடு செஞ்சுட்டு அங்கேருந்து ஃபோன் போடுறாரு. எப்போ நம்ம மாநாடு நடந்துகிட்ருக்கிற நாளன்று பூச நட்சத்திரத்தன்னைக்கு ஒன்றும் பண்ணாதீங்க, வீட்டுக்கு போங்க, எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு மாநாட்டில் ஃபோனில் ஒரு 10 நிமிஷம் பேசினேன் அவர்கிட்ட. வீட்டுக்கு வந்த உடனே அந்த பெண்ணுக்கும் ஒரு ஒரு வேற்று மதத்து வக்கீல், யார் என்னன்னு தெரியாதவங்க, அவங்க வந்து வாதாடி இது வந்து அவதூறாக போடப்பட்டு நகை காணாமல் போச்சுன்னு கேஸ் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு திருடுற பொண்ணு கிடையாது, படிக்கிற பொண்ணு. அந்த படிப்பை கெடுக்கணுங்கிறதுக்காக ஒருத்தங்க வேணும்னு பண்ணுறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் வந்து திருவள்ளம் போயிட்டு வந்தேன். இந்த மாதிரி கர்மாவெல்லாம் நிறைய தேவையில்லாத வீண் பழியெல்லாம் வரும், அதெல்லாம் உங்கள் முன்னோர்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க, அது உங்கள் பொண்ணுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லி திருவள்ளம் பரசுராமர் கஷேத்திரத்துக்கு போய் இப்போ பௌர்ணமி இன்னைக்கு நம்ம மாநாடு நடந்த அந்த பூச நட்சத்திரத்தை அன்றைக்கி அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு அங்கேருந்து ஃபோன் போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெண் வக்கீல் நானே வந்து ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் கமிஷனர்கிட்ட பேசி ஜட்ஜிக்கிட்ட பேசி அவங்க அதை நிரூபித்து இனிமேல் அவங்க கேஸை எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜி வார்ன் பண்ணி அனுப்பிச்சு இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அதனால் நெறிமுறைகளை கடைபிடியுங்கள். சாப்பாடு கண்டபடிக்கு சாப்பிடாதீங்க. கோயில் வழிபாட்டப்போ இலகுவான ஜீரணமாகக்கூடிய உணவை சாப்பிடுங்கள். ஜங்க் ஃபுட்டு அப்போ தான் போய் பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது. அதேமாதிரி ஃபுட் ஷேரிங், இந்த தட்டிலேருந்து அந்த காலத்தெல்லாம் இந்த இலையில் இந்த கை தொட்டோம்னாவே எங்கள் அப்பா அடிப்பார். இப்போ 2 கையிலையும் இலை எடுக்கிறது, மொத்தமாக எடுக்கிறவங்க 2 கையில் எடுப்பாங்க. ஒத்த கை என்னை வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், கடையில் போய் ஒத்த கையில் தான் எடுப்பேன். இந்த கையில் அடிச்சுன்னா இந்த கையில் அடி விழும். எனக்கு எங்கள் வீட்டில் இந்த தட்டுக்கு தண்ணி தொட்டோம்னா அடி விழும். யாருமே அந்த நெறிமுறை கடைப்பிடிக்கிறது இல்லை. எல்லாமே நடந்தது தான். எல்லாத்துக்குமே குருமார்கள் இருக்கிறாங்க. குலகுருன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இன்னும் வடநாட்டில் குருமார்கள் இருக்கிறார்கள். ஒரு குலத்திற்கு ஒரு குருமார்கள் இருக்கிறார்கள். நேராக வடநாட்டுக்காரங்க யாருமே சாமி கோயிலுக்கு போகவே மாட்டாங்க. குருமார்கிட்ட கேட்டுட்டு அவர் போக சொன்னால் தான் போவாங்க. ஏன்னா அவர் வழிகாட்டு தப்போ ரைட்டோ அதை செய்வாங்க. அதனால தான் வடநாட்டுக்காரர்கள் இன்னும் மேலோங்கி இருக்கிறார்கள். நம்ம மூளையை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு இப்படி இருக்கிறோம். அதனால் குருமார்களுடைய வழி அது இப்போ கேட்டால் குருமார்கள் என்ன சொல்கிறாங்க, பெருசு அது கிடக்குது. இப்படி தான் குருமார்களுக்கு ஒரு பேர். ஒவ்வொரு குடும்பத் தலைவருக்கும் பேர் வச்சுருக்கிறாங்க. இப்போ காலத்தில் பெருசு அது கிடக்குதுப்பா, பெருசு கிளடு.
இப்போ இன்னும் யங் ஜெனரேஷன் பெத்தாமாவே தாய் கிழவி, இதெல்லாம் யாருமே கண்டிக்கிறது இல்லை. சிரிச்சுக்கிட்டு ஜோக்காக நினச்சிட்டு போகிறீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து வருத்தப்பட வேண்டிய செயல். இதெல்லாம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். இந்த மாதிரி படம் எடுக்கக்கூடாதுங்கிறது நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுற, அதுதான் விரும்பி எல்லாம் பார்க்குறாங்க, லைக்ஸ் போகுது. எப்படி ஒரு வாடிக்கையாளரை, ஏன்னா நம்மலாம் வந்து தெய்வத்திற்கு அடுத்தபடியான கட்டத்தில் வச்சுருக்கிறாங்க, தெய்வஜன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜோதிடர்களை. அப்போ வந்து நம்மளை நம்பி வர்றவங்களை எப்படி காப்பாற்றுறது, எப்படி வெற்றியாளராக ஒருத்தர் வந்து இப்போ என்னோட நிலைமை சொல்லிட்டேன், கைவிட்ட கேஸுன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னை வந்து காப்பாற்றி மேடை பேசுகிற அளவுக்கு ஐயா குருநாதர் வந்து செஞ்சுருக்கிறார். அப்போ அதே என்னை போலவே என்னை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு ஒரு நெறிமுறை கடைப்பிடித்து நெறிமுறை தவறாமல் வழுவாமல் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ஒவ்வொரு ஜோதிடரும் சொல்லி புரிய வச்சு இந்தந்த நாளில் தான் போயாகணும், லீவ் போடுங்க, தப்பே கிடையாது. லாஸ் ஆஃப் பே ஆகட்டும், என்ன ஒரு நாள் சம்பளம் போகுமா, ஒரு நாள் லீவ் போகுமா, நம்ம நல்ல நிலைக்கு வரோம் இல்லையா, நம்ம சந்ததி நல்ல நிலைக்கு வராங்களா இல்லையா, அதை வந்து சொல்லி புரிய வைத்து ஒவ்வொரு ஜோதிடரும் இதற்காக ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க, செலவு பண்ணுங்கள், வாடிக்கையாளரை புரிய வையுங்கள், வாடிக்கையாளரை வெற்றியாளராக்குங்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், கிடைக்கட்டும் என்ற எங்கள் குருநாதரின் தாரக மந்திரத்தை அதை எல்லோரும் கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த என் குருநாதர் டாக்டர் சாஸ்தா என் மணிகண்டராஜையா அவர்களுக்கும், இதை நேரடியாகவும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலியமாகவும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் டாக்டர் முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும், இதை நேரடியாக எனக்கு இந்த பள்ளிப்பாளையத்தில் கேமரா எல்லாம் சரி உபகரணங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் திரு கதிரண்ணா அவர்களுக்கும் நன்றி கண்ட வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அடியனுடைய சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடியனுடைய ஃபோன் நம்பர் 9751888532 97 51 88 85 32. மிக அற்புதமாக தனது அனுபவங்களை வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே அனுபவம் தான் மிகப்பெரிய ஒரு ஜோதிடம். ஜோதிடத்தில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை விட, படித்த விஷயங்களோட அனுபவத்தில் எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து பலம் அதிகம். எங்களுடைய ஆரம்ப கால ஆய்வுகள் இப்படி தான் இருந்திருக்கும். நம்ம ஒரு அப்ளைங் பண்ணும்போது அதோடைய ரிசல்ட் எழுதி வச்சு கேட்போம். நாங்களே ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்டிருக்கோம், நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இதுக்கு கோயிலுக்கு போனீங்களா, இது சக்ஸஸ் ஆகிடுச்சா, இதுதான் எங்களோட ஆரம்ப கால. அப்புறம் டைரி போட்டு எழுதிட்டு இருந்தோம். இன்றைக்கி டைரி போட்டு எழுதுறது, அதுக்கு பதிலாக மொபைலில் வந்து சேவ் பண்ணக்கூடிய ஆப்பெல்லாம் எங்களுக்கு வந்ததுனால அதை சேவ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி நாங்கள் பண்ணியாச்சு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம கொடுக்கக்கூடக்கூடிய அந்த வழிபாடுகள், பிரபஞ்சம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நோய் உருவாகுது அப்படின்னாவே அந்த நோய்க்கான தீர்வையும் சேர்த்து தான் கொடுக்குது. அது யாருக்கு கொடுப்பனை இருந்து அதை எடுக்க முடியும், யாருக்கு கொடுப்பனை இல்லாமல் அதை அனுபவித்து போக முடியும் அப்படின்ற ரெண்டு நிலையும் சேர்த்து கொடுக்கும். அப்போ கொடுப்பனை என்கிறது யாருன்னா ஜோதிடர் தான். அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய அந்த வழிபாடுகள் தான். ஒரு கோயிலுக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கோயிலுக்கு போனால் உடனே சரியாகும்னு சொல்கிறதில்ல. இந்த கோயிலுக்கு போனால் அந்த இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுக்கான ஒரு பாதை கிடைக்கும், வழி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் உலகம். அது இல்லாமல் தமிழ்நாடு தான் இதுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா கோயில்களுக்கும் இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்குமே தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களுமே இருக்குது. ஆனால் விஷயம் என்னென்னா, அந்த கோயில்களுக்கு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் நமக்கு எப்போ கொடுக்கும், நம்ம பிரச்சனைக்கு எப்போ தீர்வு கொடுக்கும் அப்படின்ற நேரத்தை துல்லியமாக எடுத்துகிட்டு போய் அந்த வழிபாடுகள் செய்யக்கூடிய நிலை தான் மிக அற்புதமான நிலை. அதுக்கு நம்ம வந்து கரெக்டான நேரங்களை தேர்வு செஞ்சு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய அனுபவங்களை வந்து வரக்கூடிய மதங்கள் ஐயா அவர்கள் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு ஒரு கோயில் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஓகேங்களா? சூப்பர். ஐயா அவர்களுக்கு வந்து இப்போ நம்ம நூல் கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.
அந்த ஜோதிடத்தில் ஜாம்பவன்கால் இருந்த எல்லாருமே ஆராயப்பட்ட ஒரு விஷயந்தான் வந்து அஷ்டவர்க்க கணிதம். ஸோ அது உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த அந்த சித்தர்களுக்குன்னு ஒரு அணுகுமுறை, ஒரு அப்ரோச் இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையும். ஸோ அது சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிட்டு நம்ம அது உள்ளே போயிடலாம். இங்கே திருநெல்வேலி பக்கத்தில் யாராவது இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருநெல்வேலி பக்கத்தில் தோரணமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது அகத்தியர், ஆமாம். ஸோ திருநெல்வேலியில் இருந்தவங்க அந்த அகத்தியர் ஃபால்ஸ் கிட்ட இருந்தவங்களுக்கு அது நல்லா தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா இது கதை இல்லை, இது வந்து ஆக்சுவலி வரலாறு. ஸோ அது வந்து அப்போ வந்து மலையாள தேசத்தோட, கேரளாவோட ஒரு பகுதியாக இருந்துச்சு. ஸோ அந்த தோரணமலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகத்தியர் இருந்தார். அகத்தியருக்கு ஒரு சீடர் இருந்தார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அப்படியே பிக்கப் பண்ணிட்டே வர்றாரு. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகத்தியர் வந்து ஒரு முனிவர், அவர் ஒரு ஜோதிடர், ஸோ அவர் ஒரு மருத்துவர், அவர் ஒரு எல்லாமே. ஏன்னா அப்போ வந்து மருத்துவமும் ஜோதிடமும் தனித்தனியாக இல்லை, கிட்டத்தட்ட இது ரெண்டும் ஒன்றா தான் இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையாள தேசத்தாண்ட ஒரு மன்னன், கங்கவர்மன் ஒரு மன்னன். ஸோ மன்னர்னாலே வந்து நிறைய தினசரி வேலைகள் நிறைய இருக்கும். அவங்க அவைக்கு போகணும், நிறைய விஷயங்களை தீர்த்து வைக்கணும், நாட்டு மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். ஜென்ரலாகவே அவங்களுக்கு தலைவலி இருக்கும். இதில் இந்த கங்கவர்மனுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான தலைவலி வர ஆரம்பிச்சுது. நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த தலைவலி அதிகமாக ஆரம்பித்ததும் அவர் வந்து இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அகத்தியர்கிட்ட போனார். ஸோ அகத்தியர் வந்து மிகப்பெரிய சித்தர். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட அவரை பார்த்ததுமே அவர் கண்டுபிடிச்சிட்டு அவரை பயமுறுத்த வேண்டாம் இல்லைங்களா. அதனால் மன்னா உன்னோட வியாதி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, பட் இதுக்கு வந்து நம்ம நாளைக்கே வந்து மருத்துவம் பார்க்கலாம், நீங்கள் நாளைக்கே வாங்க அப்படின்னு. மன்னருக்கு புரியல. ஏன் நீங்கள் என்னன்னு என்கிட்ட ஏன் சொல்ல நீங்கள், இல்லைங்க ஐயா நீங்கள் வாங்க, அதை தெரிஞ்சுக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இல்லைங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் எதுனாலும். அப்போ சொன்னார், ஐயா உங்களோட தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேரை பூந்துருக்கு, அது கிட்டத்தட்ட உங்கள் மூளைக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ உங்களோட கபாலத்தை ஓப்பன் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் வந்து சிகிச்சை பண்ணணும். ஸோ அதனால் இன்றைக்கி வேண்டாம், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு. மன்னர் வந்து பயந்துட்டார். அவர் ஒரு சந்தேகம், ஐயா எப்படி இது நடந்திருக்கும், தேரை எப்படி தலையில் போகும், தேரைனா கிட்டத்தட்ட இந்த சைஸில் இருக்கும் இல்லைங்களா, அது எப்படி தலையில் போயிருக்கும் அப்படின்னா சொன்னார், ஐயா வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் காட்டுக்கு வேட்டையாட போகிறீங்க, அங்கே மதியம் சாப்பிட்டுட்டு ஏதாவது நீங்கள் ஓய்வு எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த நேரத்தில் தேரை, ஒரு சின்ன தேரையோட குஞ்சு வந்து ஸோ உங்கள் மூக்கு வழியாக உள்ளே போயிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அது உள்ளே போய் நாளையில வளர்ந்து இப்போ உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற நிலைமையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ மன்னருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இருந்தாலும் அகத்தியர் பெரியாள் இல்லைங்களா, அதனால் தைரியமாக அடுத்த நாள் மருத்துவத்துக்கு வந்தார். ஸோ அகத்தியர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு மெடிக்கல் டெக்னாலஜி இல்லைன்னா நமக்கு இருக்கிற ஒரு நாலேஜெலாம் வந்து ஒன்றும் இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், அனஸ்தேஷியாலாம் கொடுக்க வேண்டாம். ஒரு மூலிகை எடுத்து, ஒரு ராஜா பயந்துருக்காரு, எப்படி கபாலத்தை திறக்கணும்னா ஒரு கதவை திறக்கிற மாதிரி கிடையாது இல்லையா. ஸோ அதனால் வந்து பயந்துட்டார் அவர். பட் இவர் வந்து பயப்படாதீங்க, இந்த இலையை கொஞ்சம் மோந்து பாருங்கன்னாரு. ராஜா மோந்து பார்த்தோம், அப்படியே அனஸ்தீஷியா அப்ளை ஆயிடுச்சு, வாங்கிட்டாரு. இதை கட் பண்ணி எடுக்கணும், தையல் போடணும், அதெல்லாம் கிடையாது. கபாலத்தில் இயல்பாகவே பல எலும்புகளோட இணைப்பு தான் நம்மளோட கபாலம். ஸோ அதுக்கான மூலிகைகள் கொடுத்தா அந்த எலும்பு இலகி அதை அழுக்காக கழட்டி எடுத்துடலாம். ஸோ அகத்தியர் வந்து செஞ்சுட்டார். அதை செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா தேரை வந்து கரெக்டாக மூளையில் இருக்குது. ஸோ இப்போ அந்த தேரையை வெளியே எடுக்கணும். ஏதாவது ஒரு உபகரணங்கள் மூலமாகவோ கையின் மூலமாக எடுத்தால் தேரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சிட்டிவ் உயிரினம், அது திடீர்னு மூளையை வந்து ஒரு கலரி விட்டுல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு நிமிஷம் அகத்தியர் வந்து கொஞ்சம் சாவதானமாக இருந்தார். ஸோ அப்போ வந்து அகத்தியரோட சீடர், ஸோ அவரோட பேரை பின்னாடி சொல்லலாம், அகத்தியரோட சீடர் ஒருத்தர் வந்தார். கேட்டார், என்ன பிரச்சனை அப்படின்னு. அகத்தியரே வந்து ஸ்தம்பிச்சு நிற்கிறாரு அப்படின்னு. ஸோ அகத்தியர் சொன்னார், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பிளேட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பி அந்த கபாலத்து பக்கத்தில் கொண்டு வந்தார். பக்கத்தில் கொண்டு வந்து லேசாக கையை விட்டு அதில் ஒரு அலைகளை ஏற்படுத்தினார். ஸோ இது வந்து அந்த தேரையோட உடம்புல அந்த குளிர் காற்று பத்திடும். தேரை இயல்பாகவே தண்ணியில் வசிக்கும் இல்லைங்களா, ரொம்ப நாள் மூலையிலேயே இருக்க முடியாது இல்லையா. ஸோ அது ஒன்றும் ஏசி லாட்ஜி கிடையாது. ஸோ அதனால் அந்த தேரை இந்த குளிர் காற்று பட்டதும் டமார்னு அந்த தண்ணியில் எந்திரிச்சு குதிச்சுது. ஸோ பிரச்சனை முடிஞ்சுது. திரும்ப கபாலத்தை ஒட்ட வைக்கிறது ரொம்ப ஈஸியாக அகத்தியிருக்கு. ஸோ இதை செஞ்சு வெளியே அனுப்பிட்டார்.
நீங்கள் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட காலம்லாம் குறிப்பிடப்படலை. இது எப்போ நடந்ததுன்றதுக்கான காலங்கள் குறிப்பிடப்படலை. ஆனால் கிட்டத்தட்ட கபால அறுவை சிகிச்சை, அதுலேயும் உள்ள ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு ஆர்கானிசத்தை வெளியெடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு அவர் பயன்படுத்தின முறை அதுவும் ரொம்ப அற்புதம். இதில் அற்புதன்றதை விட இது எல்லாமே ரொம்ப எளிமை, சிம்பிள். இதுதான் சித்தர்களோட அணுகுமுறை. நீங்கள் சித்த மருத்துவம் போனீங்கனாலும் சரி, சித்தர்களோட எந்த ஒரு விஷயங்களும் பார்த்தாலும் சரி, அவங்களோட அணுகுமுறை ரொம்ப சிம்பிளாக இருக்கும். புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் புரிஞ்ச பிறகு இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட ஐயா நடத்தின அஷ்டவர்க்க பரல் மாதிரி தான். அதை ஆரம்பித்து ஒரு 40 நிமிஷம் என்னென்னமோ போட்டுகிட்டே போகிறாரே, ரொம்ப ட்ரிக்னாமெண்ட்ரி மாதிரி போதே அப்படின்னு இருக்கும். ஆனால் அது முடித்த பிறகு ரொம்ப சிம்பிள் அந்த மாதிரி தோணும். ஸோ அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயந்தான் அஷ்டவர்க்க பரல். ஸோ சித்தர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த முறையில் கிட்டத்தட்ட அதாவது ஜோதிடத்துக்கான எல்லா விஷயங்களையுமே நீங்கள் அஷ்டவர்க்க பரல் மூலமாக ஒரு நிவர்த்தி தர முடியும். இது ஒரு பெரிய கடல். இந்த கடலில் இப்போ அவ்வளோ தண்ணியை எடுத்து இங்கே சுனாமி மாதிரி கொட்ட முடியாது. ஸோ அதனால் லேசாக நம்ம குளிச்சுட்டு மட்டும் வந்துடலாம். ஸோ இந்த அஷ்டவர்க்க பரல் படி நிறைய விஷயங்கள் நீங்கள் நார்மலாக ஐயா அடிப்படையில் சொல்லி கொடுத்த விஷயங்கள், ஒருத்தரோட ஜனனகால ஜாதகப்படி அவருக்கு ஒரு சர்வாங்க அஷ்டவர்க்க பரல் அமைச்சு ஸோ அவருக்கான பலன்களை நீங்கள் நேரடியாக சொல்லிடலாம். பட் நீங்கள் அடுத்து உள்ள அஷ்டவர்க்க பரல் அடுத்தடுத்த லெவலுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஐயா அஷ்டவர்க்க பரலுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வகுப்பு எடுக்கணும் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள். நீங்கள் அதில் பின்னாஷ்டம் நம்ம போட்டிருக்கோம், பிரஸ்தார அஷ்டவர்க்கம், சர்வாங்க அஷ்டவர்க்கம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏகாதிபத்திய சோதனை, திரிகோண சோதனை, ஒரு கிரகபலம், ராசி பலம், சோத்திய பிண்டம், ஆயுர்தாயம் வரைக்க கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் நீங்கள் ஒத்துக்கக்கூடிய ஒரு லாஜிக் படி இருக்கும். அதாவது இதில் எதுவுமே ஒரு சப்ஜெக்டிவாக இருக்காது. இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்காது. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கணித முறைப்படி இருக்கிற ஒரு விஷயந்தான் அஷ்டவர்க்க பரல். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயல்பாகவே ஒரு ஜோதிடர்கிட்ட வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குலேயும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஒன்று எதையாவது ஒன்றத்தை தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு புரியாத ஒரு கிளாரிட்டி வேணும், இல்லைன்னா அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்க கேட்குற ஒரு காமனான கொஷின் எப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் இந்த கஷ்டம் தீரணும், ஆனால் அவங்க சார் எப்போ சார் இந்த கஷ்டம் தீரும்? ஸோ அந்த காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும், இது வாழ்க்கைன்றது ஒரு மேடு பள்ளம் தான், இது தீரும் சார், எப்போ சார் இந்த கஷ்டம் தீரும், எப்போ சார் இந்த கவலையெல்லாம் எனக்கு மாறும் அப்படின்னு. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு திருக்குறளை உதவிக்கு எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்க, நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு நல்ல திரைப்பட டயலாக் கூட இருக்குது, ஒரு தடவை கூட சிரிக்காத ஏழையும் கிடையாது, ஒரு தடவை கூட அழாத பணக்காரனும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு குறள் இருக்குது, பகல் வெல்லும் கூகையை காகம், இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னு. ரெண்டுமே பஞ்சபட்சி. பிறகு அது ஒரு பெரிய ஸ்டோரி. இந்த காகம் பார்த்தீங்கன்னா இயல்பாக ஆந்தையை விட பலம் குறைவு. ஸோ இரவில் ஆந்தைக்கு கண்ணு தெரியும், காகத்துக்கு கண்ணு தெரியாது. ஸோ ஆந்தை இரவில் காகத்தை ஈஸியாக வேட்டையாடி கொண்டுரும். இந்த ஆந்தையையும் எப்பயாவது வெல்ல முடியுமா அப்படின்னு காகம் கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக முடியும், பகலில். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா கிரகங்களும் எல்லா நேரங்களிலும் நமக்கு நல்லது மட்டும்தான் செய்யும், நல்லது மட்டும்தான் செய்யணும், அதுக்கான பரிகாரங்களை எல்லாம் கொடுத்துருங்க, அதை நாங்கள் நிறைவேற்றிடுறோம் அப்படின்னு கேட்டால் அது யாருக்குமே சாத்தியம் இல்லை. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்காக நம்ம காத்திருந்து அந்த நேரத்தில் அந்த விஷயங்களை செஞ்சால் அது நமக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை அஷ்டவர்க்கம் ரொம்ப சிம்பிளான வழியில் சொல்லித்தருது. கரெக்டாக சப்ஜெக்ட் உள்ள போனோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அஷ்டவர்க்கம் அப்படின்றது 8, அஷ்டம்னா 8, வர்க்கம்னா பிரிவு. ஸோ அஷ்டவர்க்கத்தில் ராகு கேது கிடையாது. ஸோ 7 கிரகங்கள் நம்ம லக்னத்தோடு சேர்த்து 8.
ஸோ இந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பரல்கள் வந்து சித்தர்களால் தர